ஹாயோ சவையோ உங்கள் ரூபன் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் சிலேபி மீனை வச்சு மலபார் ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 கிலோ ஜிலேபி மீன் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த க்ளீன் பண்ண மீனை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கல் உப்பு மிளகாத்தூளும் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச மீன் சூப்பராக ஊறிடுச்சு. கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். வெந்தயம், கடுகு, ஜீரகம் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சோன்னா கூடவே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கூடவே இடித்து வச்ச இஞ்சியும் சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கூட தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கல் போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். பச்சை வாசம் போயிடுச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா வெந்துருச்சு. கரைச்சி வச்சிருந்த புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்த மீனை அதில் சேர்த்துடலாம். இப்போ மீன்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மீன் உடையாமல் மெதுவாக கிளறி விடணும். ஏன்னா ஜிலேபி மீன் சீக்கிரம் உடைஞ்சிடும். அதனால் பொறுமையாக மெதுவாக கிண்டி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் போட்டு அதேமாரி மெதுவாக கிளறணும். கிளறினா உடஞ்சிரும். ஓகே, இப்போ நல்லா கொதிக்குது. கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், பீஸ் இப்படி உடையாமல் இருக்கணும். இப்போ நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. இப்போ மலபார் ஃபிஷ் கறி ரெடி. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுருலாம். பாருங்கள், இப்படி பீஸு உடையாமல் இருக்கணும். ஏன்னா ஜிலேபி மீன் சீக்கிரம் உடைஞ்சிரும். இப்போ மலபார் ஃபிஷ் கறி ரெடி. இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி சுட சுட சாப்பாட்டில் கூடவே ஒரு வறுத்த ஜிலேபி மீன் வச்சு ஆவி பறக்கிற சாப்பாட்டில் அந்த ஜிலேபி மீன் குழம்பு அப்படியே ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீஸ் உடையாமல் இருக்கணும். ஜிலேபி மீன் கறி வைக்கும்போது கொஞ்சம் பொறுமை வேணும். சுடு சோற்றில் அப்படியே அந்த வறுத்து ஜிலேபி மீன் பீஸ் எடுத்து வச்சு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வைக்கிறது, சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.